ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால் முதலில் ஒவ்வொரு வீடும் முன்னேற்றம் அடைந்ததாக இருக்க வேண்டும். முன்னேற்றம் என்றால் பணபலத்தை மட்டும் குறிப்பதில்லை, ஒவ்வொரு மனிதனின் சுய ஒழுக்கத்தையும் குறிப்பதாகும். ஆக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வீட்டில் உள்ள பெண்களை மதித்து சுய ஒழுக்கத்தோடும் மரியாதையோடும் அன்போடும் நடத்தினாலே ஒவ்வொரு வீட்டிலும் சந்தோஷம் கிடைக்கும். ஒவ்வொரு தனிமனித சந்தோஷமே இந்த நாட்டினுடைய சந்தோஷமாகும். இந்த சந்தோஷம் என்ற வார்த்தையால் தான் முன்னேற்றம் என்ற ஒன்றை பெற முடியும். இது தெரியாமல் நாம் கண்ணிருந்தும் குருடர்கள் போல ஆட்சி சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை என்று சொல்வது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஆகையால் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாம் எங்கு பிள்ளையார் சுழி போட வேண்டும் என்று கேட்டால் அதுதான் நம் தாயின் கருவறையாகும். அதாவது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ற பழமொழிக்கேற்ப இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் இந்த பதிப்பை தயவு செய்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள்தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற பாடலுக்கு ஏற்றாற்போலதான் அனைவரின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நான் குறிப்பிடுவது என்னவென்றால், ஒரு தாய் கரு உறும்போதிலிருந்தே தன் குழந்தைகளுக்கு நல்லவற்றையே கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது நல்ல புத்தகங்களை வாசிப்பது, நல்ல எண்ணங்களை சிந்திப்பது, நேர்மறை எண்ணங்களை மட்டும் சிந்திப்பது, வீட்டுப்பற்றும் நாட்டுப்பற்றும் கொண்ட தாயாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்களை இரத்தத்திலேயே கலக்க வேண்டும். இப்படி நம் தாய் நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்களும் சிந்தித்து செயல்பட்டாலே ஆனால் நம் வீடு முன்னேற்றம் அடையும், நாடும் முன்னேற்றம் அடையும். ஒவ்வொரு பெண்ணும் எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வுடன் இருந்தாலே நம் வீட்டில் பிரச்சனைகள் வருவது குறையும். பெண்களுக்கு குடும்பங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விழிப்புணர்வே இல்லாமல் இருப்பதால் தான் ஒவ்வொரு வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. அதற்கான விழிப்புணர்வை அறிந்து கொள்வது எப்படி என்று கேட்டால் அது நம் கல்வி கூடங்களில் இருந்தேதான் தெரிந்து கொள்ள முடியும். ஆதி காலத்தில் விழிப்புணர்வே இல்லாததற்கு காரணமே கல்வி இல்லாமல் போனதுதான். ஆனால் இப்போது அப்படி இல்லை. நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட நல்ல கல்வி கூடம் உள்ளது. ஆகையால் ஒவ்வொரு பெண்ணும் சரி, ஒவ்வொரு ஆணும் சரி, பள்ளிகளில் மட்டுமே நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். எனவே கல்வி நம்மை முன்னேற செய்வது மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கை பாடத்தை சரியான முறையில் கற்றுத்தர வல்லது. எனவே சாதி மத இன வேறுபாடு இன்றி எப்படி நாம் அனைவரும் ஒரே பள்ளியில் நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல நல்ல பழக்க வழக்கங்களையும் நேர்மைகளையும் நம் கடமைகளையும் ஒன்றாக சேர்ந்து கற்றுக்கொள்கிறோம் என்பதில்தான் இந்த வீட்டினுடைய முன்னேற்றமும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றமும் இருக்கும். எப்படி ஒரு வீட்டினுடைய முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம் என்று சொல்ல முடியும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்ததுதானே ஒரு சமூகமாகும். ஆக வீட்டினுடைய முன்னேற்றம் வேறு, நாட்டினுடைய முன்னேற்றம் வேறு இல்லை என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் கல்வி அறிவு இல்லை, நல்ல உணவு இல்லை, நல்ல உடை இல்லை, தங்க இடமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் கூட பண்போடும் பாசத்தோடும் மானத்தோடும் மரியாதையோடும் இருந்தார்கள். ஆனால் இக்காலத்தில் நாவிற்கு ருசியான உணவும் உண்டு, உடையும் உண்டு, கல்வியும் உண்டு, தங்கள் இடமும் உண்டு. ஆனால் பொறாமையில்லா குணமும் இல்லை, விட்டு கொடுக்கும் குணமும் இல்லை, மானத்தோடும் இல்லை, மரியாதையோடும் இல்லை. ஆகையால் நல்ல தெளிவான கல்வி கிடைத்தால் நல்ல சமூகத்தையும் நல்ல நாட்டையும் கொண்டு வரலாம். கல்வி என்பது ஒரு விலை மதிப்பில்லா தங்கம், அழியா செல்வமாகும். அப்பேற்பட்ட கல்வியை எப்படி நம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுதலாக பயன்படுத்துவது என்றால், கற்கும் கல்வியை மதித்தால் பெற்ற தாயையும் தாய் நாட்டையும் மதிப்பது போன்றதாகும். எனவே கல்வியை பயன்படுத்தி வெறுமனே பணத்தை மட்டும் சம்பாதிக்கலாம் என்று பண ஆசையை முன்வைக்காமல் படிப்பறிவில்லா மக்கள் இல்லாத வண்ணம் நம் நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை முன்வையுங்கள். எவன் ஒருவன் கல்வியை உயிருக்கு உயிராக நேசிக்கிறானோ அவனுக்கு மட்டுமே இந்த கல்வி அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்த வல்லது.
ஆகையால் நானும் பள்ளிக்கூடம் போகிறேன் என்று கடமைக்காக போகாமல் ஒவ்வொரு நாளும் நம் அறிவுக்கு விருந்தளிக்கும் வகையில் கற்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நல்ல சிந்தனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடம் என்பது வெறுமனே பாடங்களை மட்டும் கற்றுக்கொள்வது இல்லை, நாம் வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக்கொள்ளும் சிறந்த இடமாகும். ஆகவே இப்பள்ளியில் தரமான கல்வி கற்கும் ஒவ்வொரு மாணவர்களும் வெவ்வேறு திசைக்கு சென்று நாற்றுப்பற்றுடன் செயல்பட்டு நாட்டை காக்கும் காவலர்கள் போல காட்சியளிக்க வேண்டும். தரமான கல்வி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? முதலில் இந்த பிரபஞ்சத்தை பற்றி படிப்பது, இந்த பிரபஞ்சத்தில் வாழும் உயிர்களை பற்றி படிப்பது, மேலும் நன்னடத்தை, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, ஒவ்வொரு உயிர்களையும் மதிக்கத்தக்க கல்வி கட்டாயம் கொண்டு வர வேண்டும். அப்பேற்பட்ட கல்வி கொண்டு வந்தால் மட்டுமே நம் நாட்டில் இருக்கும் சமூக சீர்கேடுகளை அறவே ஒழிக்க முடியும். தரமான கல்வி கிடைப்பதில் அரசுக்கும் பங்கு உண்டு என்பதை இதில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம் நாட்டு தேர்தலின் போது எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் சரி, தயவு செய்து குழந்தைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்குமாறு சிரம் தாழ்ந்து வேண்டுகிறேன். ஏனென்றால் பள்ளிக்கூடமே ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஒரு உந்து சக்தியாகும். நமது அரசாங்கம் அனைவருக்கும் இலவச பொருட்களை கொடுப்பதற்கு பதிலாக நல்ல கல்வியையும் கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்பையும் கொடுப்பதே சிறந்ததாக இருக்கும். மற்றும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்களுக்கும் வயது முதிர்வின் காரணமாக தன் குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் நோயினால் பாதிப்படைந்தவர்களுக்கும் இந்த இலவச பொருட்கள் மிகவும் உதவியாக இருக்கும். பொருட்களின் விலைவாசிகளையும் வரி விதிப்புகளையும் நியாயமான முறையில் கொண்டு வரும் ஆட்சியையே மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள். நம் நாட்டில் வாழும் ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நம் குழந்தைகளோட எதிர்காலத்திற்கு 99% நாமே பொறுப்பாக முடியும். மீதமுள்ள 1% மட்டும்தான் அரசாங்கம் பொறுப்பாக முடியும். நாம் தான் முழு பொறுப்பெடுத்து நம் குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது எது சொல்லித்தர வேண்டும். அப்படியானால் அரசாங்கத்தின் பங்கு என்ன என்று கேட்டால், கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்பு, படிக்காதவருக்கு சுயதொழில் ஆரம்பிக்க பண உதவி மற்றும் சமூகத்தை சீரழிக்கும் எந்த ஒரு பொருட்களையும் விநியோகம் செய்யாமல் இருப்பது. இதுவே அரசாங்கத்தின் மிகப்பெரிய பொறுப்பாகும். நமது ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், சர்வதிகார ஆட்சியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நமது நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். இது மாதிரியான ஆட்சி இருந்தும் நமது நாட்டு மக்கள் தனது குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்தும் திருந்தாதவர்களுக்கு மிகவும் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அப்படி தண்டனை கொடுத்தால்தான் சர்வதிகார ஆட்சியாக கொண்டு வர முடியும். நான் ஏன் ஆட்சியை பற்றி இந்த இடத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால், இது மக்களாட்சி. ஒவ்வொரு மக்களும் தனது வீட்டை எப்படி ஆட்சி செய்கிறார்களோ அதே போல்தான் நாட்டையும் ஆட்சி செய்வார்கள். அன்பார்ந்த என் தாய் குலங்களே, உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் சில மன உளைச்சலை தவிர்த்து கொண்டு ஆனந்தமாக வாழலாம். நமது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நல்ல அறிவுரைகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இக்காலங்களில் நாகரிக உடை அணிவது இல்லை, ஆடை சுதந்திரம் எங்களது உரிமை என்று சொல்கிறார்கள். ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்று கூறி சிலர் அறியாமையில் அரைக்குறை ஆடைகளை உடுத்துகின்றனர். உண்மையில் ஆடை சுதந்திரம் என்பது அக்காலத்தில் ஆடை உடுத்துவதற்கு மட்டுமல்லாமல் நிறைய கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள். அந்த அவல நிலையை போக்கத்தான் ஆடை சுதந்திரம் என்ற ஒன்றை பெற்றார்கள். ஆகவே ஆடை சுதந்திரம் என்ற பெயரில் அரைகுறை ஆடைகளை உடுத்துவதால் சில கயவர்களால் பெண்களுக்கு கற்பு பறிபோகிறது. கற்பு என்பது ஒரு பெண்ணுக்கு பெரிய வரம். இது ஒரு தாயின் கருவறை என்று சொல்வதை விட கடவுளின் கருவறை என்றே சொல்லலாம். ஆகையால் இக்கருவறையை பெண்களாகிய நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெண்கள் நாகரிக உடையில் இருக்கும்போதே நிறைய தவறுகள் நடக்கும். இக்காலத்தில் எந்த தைரியத்தில் அரைகுறை ஆடைகளை உடுத்துகிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் நமது உடலுக்கும் மனதிற்கும் பொருத்தமான ஆடையை உடுத்துவதே மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஒரு பெண்ணின் ஆடையை வைத்தே அப்பெண்ணின் நடவடிக்கையை இந்த சமுதாயம் தீர்மானிக்கிறது.
எனவே ஒவ்வொரு பெண்களும் விழிப்புணர்வுடன் இருப்பது நம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நன்மை அளிக்கும்.